வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுடைய கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ ப்ராப்ளம் 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி பார்ட் 2ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ஃபைண்ட் த சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் 3x² + 3y² - 12x + 6y - 9 = 0. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிட்டேன். இதை நம்ம எது கூட கம்பேர் பண்ண போகிறோம்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கூட. ஸோ கம்பேரிங் வித் த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் x² + y² + 2gx + 2fy + c = 0. இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். இப்போ இதோட கம்பேர் பண்ண முடியுமான்னு பார்த்தா இங்கே வெறும் x² y² இருக்குது. இங்கே பாருங்கள் 3 3 இருக்குது. ஸோ நான் இதை கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனை நான் டிவைட் பை 3 பண்ணிக்கிறேன். கொடுத்துருக்க ஈக்குவேஷனை டிவைட் பை 3 பண்ணிக்கிறேன். அப்போ டிவைட் பை 3 பண்ணால் இது x² வரும். இங்கே டிவைட் பை 3 பண்ணால் 3y² / 3 y² -12/3 வந்து -4x வரும். +6/3 வந்து 2y வரும். -9/3 வந்து -3 = 0. இப்போ இந்த பேட்டர்னில் இது வந்துருச்சு. இதை ஈக்குவேஷன் 1 எடுத்திருக்கேன், இதை 2 எடுத்திருக்கேன். இதை ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். இதை கம்பேர் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் x² y² ஒரே மாதிரி இருக்குது. 2gxக்கு பதிலாக -4x இருக்குது. அதாவது 2g = -4. அப்போ என்னாகும்? g வந்து -2ன்னு வந்துடும். அதே மாதிரி 2fyக்கு பதிலாக +2y இருக்குது. ஸோ 2f = 2. f வந்து 1ன்னு வந்துடும். இங்கே cக்கு பதிலாக இங்கே -3 இருக்குது. ஸோ cயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த சென்டர் அண்ட் ரேடியஸ். சென்டரோட ஃபார்முலா -g - f, ரேடியஸோட ஃபார்முலா √g² + f² - c. இப்போ இங்கே இந்த எல்லா வேல்யூவும் இருக்கா, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சென்டர் பாருங்கள் -g - f. அப்போ -2 வந்து +2, -fக்கு வந்து -1. அடுத்து ரேடியஸோட ஃபார்முலானா √g² + f² - c. அதாவது g², இதை ஸ்கொயர் பண்ணால் -2² வந்து +4, f² இதை 1 ஸ்கொயர் பண்ணால் +1, -c -3 +3ன்னு வந்துடும். அப்போது இதோட ஆன்சர் வந்து √8ன்னு வரும். அப்போ சென்டர் 2, -1, ரேடியஸ் √8. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.